குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு தை மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கில 31/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 36 நிமிடம். திதி இன்று மாலை 4 மணி 30 நிமிடம் வரை திதியை, பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 7 நிமிடம் வரை அவிட்டம், பின்பு சதயம். நாமயோகம் மாலை 5 மணி 42 நிமிடம் வரை வரியான், பின்பு பரிகம். கரணம் அதிகாலை 5 மணி 18 நிமிடம் வரை பாலவும், மாலை 4 மணி 30 நிமிடம் வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துல கரணம். இன்று அமிர்தாதி யோகம், சித்த யோகம் இன்று முழுவதும் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12 மணி 30 நிமிடம் முதல் 1 மணி 30 நிமிடம் வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசுல மேற்கு பரிகார வெள்ளம். சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று காலை 8 மணி 7 நிமிடம் வரை. புனர்பூசம், பின்பு பூசம். இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. சுப முகூர்த்த நாள் 3வது தை வெள்ளிக்கிழமை. குலதெய்வ வழிபாடு சிறப்பை தரும். அம்மன் வழிபாடு சிறப்பை தரும். திருவிளக்கு பூஜை சிறப்பை தரும். இது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க செய்யலாம். அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் பச்சை கற்பூரமும் சுருள் பட்டை. அந்த சுருள் பட்டையில ஒரு 10 ரூபாய் நோட்டை சுத்தி அந்த பச்சை கற்பூரத்தோட வச்சு கொண்டு போங்க. மிக சிறப்பாக இருக்கும். நம்ம வகுப்பு போட்டிருக்கோம். வகுப்பு அப்படின்றது மாந்திரிகம் தாந்திரிக வகுப்பு. எல்லாரும் புத்தகம் கேட்டீங்க, புத்தகமும் போட்டாச்சு. சனிக்கிழமை, அதாவது 1ஆம் தேதி சனிக்கிழமை காலை 8 மணிலேருந்து 8:30 வரை 30க்குள் வகுப்பு ஆரம்பிக்கப்படும். உணவு தேநீர் எல்லாம் இங்கேயே கொடுக்கப்படும். அதனால சனிக்கிழமை யார் யார் வரேன்னு சொல்லியிருந்தீங்களோ அத்தனை பேரும் சனிக்கிழமை காலை 8 மணிக்கெல்லாம் இங்க வந்துருங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் லொகேஷன் நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன். ரொம்ப தூரமா இருந்து வரவங்கெல்லாம் காலையில ஒரு 3 மணி 4 மணிக்கெல்லாம் கிளம்பிடுங்க. அப்படி இல்லைன்னா இரவு 11 மணிக்கு கிளம்புனீங்கன்னா இங்க வந்துடலாம். கோயம்பேடு வந்துட்டு கூட நீங்க அங்கேயே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கூட வரலாம். ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி லோக்கல்ல இருக்கிறவங்களாம் காலைல 4 மணிக்கு கிளம்பி வந்துருங்க. சரிங்களா? சரி. இந்த மாந்திரீக தாந்திரீக வகுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ஒரு சந்தேக உணர்வு வரும். இதனால என்ன பயன் அப்படின்னு. இப்ப தாந்திரிகம்ன்றது அந்த காலத்திலேயே அஞ்சரப்பெட்டியில இருக்கக்கூடிய பொருட்களை வைத்தே நிறைய பிரச்சனையை தீர்ப்பார்கள். அதுல நம்ம முதல்ல எடுத்துக்கக்கூடியது மிளகு, உப்பு, காஞ்ச மிளகாய், கடுகு. இது அத்தனையுமே தாந்திரிக பரிகாரத்துக்கு உரியதுதான். இது நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தாலும் அதை எப்படி உபயோகப்படுத்துவது அதுதானே அங்க இருக்கிற விஷயம் இல்லைங்களா? இந்த ஏலக்காயில ஒரு பெரிய மாந்திரிகமே செய்யலாம். தாந்திரிகத்தை விட மாந்திரிகமே செய்யலாம் ஏலக்காயில. அதுக்கு அவ்வளோ ஒரு பெரிய பெரிய ஏலக்காய், கருப்பு ஏலக்கான்னு ஒண்ணு இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியுமா? வாங்கியிருக்கீங்களா என்னன்னு தெரியாது. இந்த கருப்பு ஏலக்கான்றது பார்த்தீங்கன்னா, நம்ம சுண்டு வரல் ஒரு அங்குலம் இருக்கு இல்லைங்களா? அந்த அளவுக்கு அந்த கருப்பு ஏலக்காய் இருக்கும். அந்த கருப்பு ஏலக்கால அவ்வளோ ஒரு தாந்திரிகமும் செய்யலாம், மாந்திரிகமும் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இது இந்த வகுப்பு 1,00,000 மந்திர உபாசனை பண்ணணும், அது சித்தி பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணுமே தேவையே கிடையாது. நீங்க இன்னைக்கு கத்துக்கிட்டு போனீங்கன்னா நீங்க 3ஆம் நாளே அது தொழில் ரீதியாவே நீங்க செய்யலாம். நான் இன்னொன்னும் சொல்லிடுறேன், நல்லது மட்டும் செய்யுங்க. ஏன்னா ஜோதிடமே கர்மா. ஜோதிடம்ன்றதே பார்த்தீங்கன்னா ஒரு கர்மா. இப்போ ஒருத்தர் ஜோதிடம் பார்க்க வராருன்னா அவருடைய கர்மாவை பார்க்குறவங்க வாங்கிக்கிறாங்கன்னு அர்த்தம். அதான் உண்மை. அதனாலதான் இப்ப நீங்க கொடுக்குறீங்க, நான் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் ஃபீஸ் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா அதுல பாதி காசு நான் சாமிக்கு தான் செலவு பண்ணுவேன். கோயிலுக்கு போயிட்டு அங்க கோயில்ல
ஐயருக்கு தட்சணை குடுக்கறது, சாமிக்கு பூ வாங்கி குடுக்கறது, எண்ணெய் வாங்கி குடுக்கறது, அதே மாரி அபிஷேகத்துக்கு பணம் கட்டுறது, இந்த மாதிரி கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி குடுக்கறது. இந்த மாதிரி அந்த காச பாதி காச என்ன பொறுத்தவரைக்கும் மற்றவங்க எப்படி செய்றாங்களோ எனக்கு தெரியாது. நான் அப்படிதான் செய்வேன். அதே மாதிரி தானம், அன்னதானம். அன்னதானம்னா, இந்த துப்புரவு தொழிலாளர்கள் அவங்களுக்கெல்லாம் எ சாப்பாடு வாங்கி குடுக்கறது, அந்த மாதிரி. அப்போ உங்ககிட்ட இருந்து வாங்குன கர்மாவ நான் அங்க கழிக்கிறேன். வேற ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? அதனால எல்லாரும் நெனைக்கலாம், காசு வாங்குறாங்களே, இவங்கலாம் அப்படி கிடையாது. அந்த கர்மாவ நம்ப கொண்டு போயி கடவுள் மூலமா தான் கழிக்கணும். அதனால தான் பௌர்ணமி, அமாவாசை வரும்போது ஜோதிடராக இருந்தாலும், குறி சொல்றவங்களாக இருந்தாலும், இல்ல வைத்தியரா இருந்தாலும், தொழில் முறையா செய்றவங்க அத்தனை பேரும் மற்ற நாட்கள்ல கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள், இந்த பௌர்ணமி, அமாவாசை நாட்களில் கோவிலுக்கு சென்று பூஜை செஞ்சுட்டு வரணும். அப்பதான் அந்த கர்மா அங்க கழியும். சரிங்களா? அதனால எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா, எல்லாரும் நெனைக்கலாம், இவ்ளோ ஃபீஸ் வாங்குறாங்க, அவ்ளோ ஃபீஸ் வாங்குறாங்க. நெறைய பேர் வாங்குறாங்க. 5000, 10,000லாம் வாங்குறாங்க. பெரிய பெரிய ஆள்லாம். அவங்க வேற. அது நமக்கு அது வேண்டாம். சரிங்களா? அதனால இந்த மாந்திரீகம், தாந்திரீகம்ன்றது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்ள கூட உதவுகின்ற ஒரு பயிற்சி தான் இது. அதனால 10 பெண்களும் இதுல கத்துக்கலாம். எழுத படிக்க தெரிஞ்சா போதும். தமிழ் நல்ல உச்சரிப்பு வந்தா போதும். வேற ஒண்ணுமே தேவையில்ல. சரிங்களா? சரி. இப்போ நம்ப கோச்சாரத்த பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் புதனும், கும்பத்தில் சனி பகவானும் சந்திர பகவானும், மீனத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், மாந்தி பகவான் இணைந்திருக்கிறார். ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். கன்னியில் சரி. இப்போ நிறைய பேருக்கு இந்த படிகாலம் வந்தா, வெயில் காலம் வந்தா நோய் நிறைய அண்டும். சில பேருக்கு தீராத வியாதிகளை தரும். அதுக்கு சஞ்சீவன கவசம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. தீராத வியாதிக்கு இதை எழுதி வச்சுக்கோங்க. யாருக்கெல்லாம் தீராத வியாதி இருக்கோ, இல்ல வியாதியே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இத பாராயணம் பண்ணலாம். இந்த கவசத்தை எப்ப பாராயணம் பண்ணும்? தினமும் காலையில் எழுந்ததும் இந்த கவசத்தை பாராயணம் செய்பவர்கள் இப்பிறவியில் மட்டுமல்ல, மறுபிறவியிலும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். இப்படி பலமுறை பாராயணம் செய்பவர்கள் எந்த வியாதியும் இன்றி மார்கண்டேயன் போல வாழ்வதோடு அனிமா சித்தி போன்ற அஷ்ட சித்திகளையும் அடைவார்கள் அவர்கள். தேவர்களுக்கு கிடைப்பதற்கு கூட அரிதான இந்த கவசத்தை படித்தாலோ, பிறர் சொல்ல கேட்டாலோ, அல்லது பிறருக்கு எடுத்துரைத்தாலோ நீண்ட ஆயுள் நிச்சயம். மரணத்தை வென்ற மிருத்யுஞ்சய சிவபெருமானின் இந்த கவசமானது இறந்தவர்களை கூட உயிர்ப்பிக்க செய்ய வல்லமை உடையது. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அசோக சக்கரவர்த்தியின் தாய் இறந்து விட்டால் அப்படின்னு சொல்லிட்டு சாணக்கியர் சொல்லுவாரு. அப்ப இது சிம்பிளா சொல்ற, அசோக சக்கரவர்த்தி என்ன செய்வார்? இல்லை, என் தாய் உயிரோட இருக்கிறாள், நான் உயிரோட வர வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவருக்கு சின்ன வயசு. அப்போ ஒரு சிவன் கோயில்ல போயிட்டு ஒற்றை கால்ல நின்னு சிவராத்திரி அன்று இந்த மந்திரத்தை சொல்லுவார். 108 முறை சொல்லி முடித்த உடனே அந்த தாய் உயிரோட அங்க நிற்பாங்க. எவ்வளவு ஒரு சக்தி பாருங்க. நான் சிம்பிளா சொல்லிட்டேன். இது கதை, பெரிய கதை. சந்திரகுப்த மௌரியர் அப்படின்ற ஒரு கதை எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதுல அசோக சக்கரவர்த்தின்ற கதையும் படிச்சிருப்பீங்க. அது சாணக்கியர் என்ன பயங்கரமான குருட்டு புத்தி உள்ளவர் இல்லையா? சாணக்கிய தந்திரம்னு சொல்றாங்க இல்லையா? அவரே சொல்லுவார், இல்ல உன் தாய் இறந்து விட்டாள் அப்படின்னு. அப்ப இவரு அந்த சிவபெருமானிடம் இந்த கவசத்தை சொல்லி தன் தாயை உயிரோட மீட்டு கொண்டு வந்தவர். சரி, என்ன மந்திரம் அப்படின்றது பார்க்கலாம். முதல்ல கவசம். ஸ்ரீ கணேசாய நம,
ஏவமாரத்யாய கௌரீஷம் தேவம் மிருத்யும் ஜெயேஸ்வரம் மிருத சஞ்சீவனம் நாம்னாம் கவசம் பிரஜபேத் சதா சாராத் சாராதரம் புண்ணியம் குஹயதரம் சுபம் மகாதேவஸ்ய கவசம் மிருத சஞ்சீவநாமகம் சமாஹி தமனோ பூத்வா ஸ்ருணுஷ்வ கவசம் சுபம் ஊருத்வா ஏதது திவ்ய கவசம் ரகசியம் குரு சர்வதா வராபய கரோயஜ்வா சர்வதேவ நிஷேவித மிருத்யுஞ்சயோ மகாதேவக பிராச்சியாம் மாம்பாது சர்வதா. இது ரொம்ப பெரிய மந்திரம் இது. ஆனா இது சிம்பிளான ஒரு மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் அப்படின்னா மிருத்யுஞ்சய மந்திரம் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டிவர்தனம் ஊர்வாருகமிவ பந்தனாம் மிருத்தியோர் முக்ஷியமாமிருதாத். அந்த கவசத்தை சொல்லிட்டு இந்த கவசத்தை தினந்தோறும் காலை மாலை பாராயணம் யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்களுக்கு நீண்ட ஆயுளும் தீராத வியாதியும் தீரும். இது மிருத்யுஞ்சய மந்திரம். சரிங்களா? யாருக்கெல்லாம் அடிக்கடி அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகிறதோ அவர்களெல்லாம் இதை பாராயணம் செய்து வாழ்க்கையில் நோயின்றி வாழுங்கள். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, அடுத்த மொழி பேசும் மக்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் பிரச்சனைக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள். வேலையில ஒரு புதிய ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் மேம்படும். வெளிநாடு தொடர்பான பயண வாய்ப்புகளில் ஆர்வம் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான விஷயத்துல நல்ல நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். வெளிவட்டாரங்களில் உங்கள் மீதான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மரியாதை கூடுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான எண்ணிய எண்ணங்கள்லாம் இன்னைக்கு கைகூடக்கூடிய ஒரு நாள். பயண முயற்சிகளை சாதகமான சூழல்லாம் அமையும். உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆலோசனை உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நாள். எதிர்பாராத சிலரின் உதவியின் மூலம் மாற்றங்கள் உண்டாகும். வர்த்தகத்துறையில் இருப்பவர்கள் நிதானத்தோடு இன்னைக்கு செயல்படுவது சிறப்பு. கல்வி சார்ந்த பணியில இருப்பது நல்ல முன்னேற்றம். மாணவர்களுக்கு ஞாபக சக்தி கூடும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்கு. ரோகிணி நட்சத்திரம் மாற்றங்கள்லாம் ஏற்படும். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர் முன்னேற்றமான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, வெளிவட்டாரத்தில் அதே மாதிரி சமூகத்தில் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் மதிப்பு மரியாதை கூடும். எந்த ஒரு விஷயத்திலும் முன்கோபத்தை காட்டாதீங்க. பொறுமையோடு இன்னைக்கு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். உடல்ல ஒரு விதமான சோர்வுகள் மூலம் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அரசு செயல்களில் அலைச்சல்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செயல்படுங்கள். உங்களுடைய செயல்பாட்டில் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள்லாம் குறையும். இன்றைய நாள் பொறுமை வேண்டிய நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும். புனர்பூச நட்சத்திரக்காரர் சேமிப்புகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தமான வேலையில சிந்தித்து செயல்படுங்கள். பேச்சில ஒரு கனிவு தேவை. நீண்ட நேரம் கண் விழிப்பதை தவிர்த்தால் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அரசியல்வாதிகள் வாக்குறுதி கொடுக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா வாக்குறுதி கொடுங்க, இல்லைன்னா கொடுக்காதீங்க. எதிர்பாராத சில செலவுகள் மூலம் நெருக்கடியான சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். உயர் அதிகாரிகளை அனுசரித்து செல்லுங்கள். இன்றைய நாள் செலவுகள்
அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிசய எண் 5ஆம் எண் அதிர்ஷ்டம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். பூசம் நட்சத்திரக்கார் வாக்குறுதியில கவனம் தேவை. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, வியாபாரத்துல இருந்து வந்த தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள். போட்டி தேர்வுகள சாதகமான சூழல்லாம் இன்னைக்கு அமையும். இன்சூரன்ஸ் துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதே மாரி வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் மனதில் அதிகரிக்கின்ற ஒரு நாள். எழுத்து சார்ந்த துறையில், கலைத்துறை, கட்டுரை இதெல்லாம் எழுதுபவர்கள், அந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய எண் 7ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரக்கார அங்கீகாரங்கள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இழுபறியான தன வரவுகள் இருந்ததெல்லாம் இன்னைக்கு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பற்றிய புரிதெல்லாம் மேம்படும். கால்நடை தொடர்பான வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பிரபலமானவர்கள் அறிமுகம் இன்னைக்கு ஏற்படும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் கிடைக்கும். உத்தியோகத்துல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அரசு சார்ந்த காரியங்கள்லாம் இன்னைக்கு நிறைவேறுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் வழக்கில் ஒரு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாகவும் அமையும். அதிசய வடக்கு திசை அதிசய எண் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர் தன வரவுகள் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர் லாபங்கள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, முயற்சிகள்ல இருந்து வந்த தடைகளெல்லாம் விலகும். மனதை உறுத்திய பிரச்சனைகள்லாம் குறையும். வியாபாரத்துல புதிய கூட்டாளிகள் சேர்ப்பது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி கல்வியில ஆராய்ச்சி பண்றவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த பிஹெச்டி பண்றவங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான தருணங்கள் இன்னைக்கு. பிள்ளைகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளாக விலகும். பொருளாதார விஷயத்துல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். இன்றைய நாள் மறைமுக எதிரிகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக அமையும். அதிசய கிழக்கு திசை அதிசய 9ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சிந்தனையில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். உறவினர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்க. விவசாயம் சார்ந்த துறையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல மேன்மை இன்னைக்கு ஏற்படும். வியாபாரத்துல எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும். கடன் தொடர்பான ஆலோசனைகள்லாம் இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் உருவாகுகின்ற ஒரு நாள். நெருக்கமானவர்களிடம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசய 8ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்தி. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் நீங்கும். மனுஷ நட்சத்திர உதவிகரம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்துக்கள்ல கவனம் தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் நிறைய மாற்றங்கள் உருவாகும். புதிய இலக்குகளை நிர்ணயம் செய்வீர்கள். எந்த ஒரு செயலையும் மன நிறைவுடன் செய்து முடிப்பீங்க. பேச்சுக்கள்ல ஒரு அனுபவ அறிவு வெளிப்படும். உத்தியோகத்துல உங்களுக்கு உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டுங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சகோதர வழியில ஒத்துழைப்புகள் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் மறைமுக தொல்லையெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய வடமேற்கு திசை அதிசய எண் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இன்னைக்கு. புராடம் நட்சத்திரக்காரர் உங்களுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துங்க. நல்ல வாய்ப்புகள் அமையும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.
யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கின்ற ஒரு நாள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் காணப்படும். சகோதரர் பற்றிய புரிதல் அதிகரிக்கும். சகோதர சகோதரி வழியில அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். மனதை உறுத்திய சில பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைய தினம் ஒரு தெளிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். உடலில் இருந்து வந்த அசதி, சோர்வு அதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை செயின் 7ஆம் எண் அஸ்த நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர் புரிதெல்லாம் மேலோங்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, எதிர்பாராத சிலரின் உதவிகளால் உங்கள் தேவைகளை பூர்த்தியாகின்ற ஒரு நாளாக இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும். விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான நம்பிக்கையை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து செயல்படுங்கள். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் இன்னைக்கு உருவாகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை. செயின் 9ஆம் எண் அசு நிறம் இளமஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளால் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர் சிந்தித்து செயல்படுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, பயணங்கள் மூலம் மனதளவில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உத்தியோகத்துல மற்றொரு பணிகளை பார்க்க வேண்டிய சூழல்லாம் இன்னைக்கு அமைகின்ற ஒரு நாள். விலையுயர்ந்த பொருட்கள்ல கவனம் தேவை. ஆடம்பர பொருட்கள் மீதான ஆசைகள் அதிகரிக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விவாதங்கள் தோன்றி மறையும். ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வோடு இருங்க. இன்னைக்கு இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய வடகிழக்கு திசை செயின் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு நிறைய மாற்றங்கள் இன்னைக்கு நிகழும். உத்திரட்டாதி நட்சத்திரக்க மனதில் ஆசைகள்லாம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு இன்னைக்கு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.